சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருங்க விஜய். என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, 1 இல்லை 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 300 புதிய அரசு பேருந்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ மாற்றத்தில் இதுவும் ஒன்றா நம்ம பார்க்கணும். தமிழக அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை மேற்கொண்டு இன்னைக்கு 300 பேருந்து தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருக்காங்க, நிறையா மாற்றங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பேருந்துகள்லாம் அப்படியே வரிசையாக அப்படியே போயிட்டு காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கொடியை அசைச்சு அப்படியே முதல்வர் வழி அமைச்சு வைக்கிறாரு எல்லா பேருந்தையும். இன்னைக்கு அரசு போக்குவரத்து துறையில் ஒரு புதிய அத்தியாயமே ஆரம்பிச்சிருக்கு தான் சொல்லணும். சுமார் கிட்டத்தட்ட 127.21 கோடி ரூபா மதிப்புல 300 புதிய பேருந்துகளை அரசு வாங்கியிருக்கு. இதுல முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 164 டீசல் பேருந்துகள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்காக உள்ள 136 சிஎன்ஜி பேருந்துகளும் இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டாக வந்த BS4 அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் அந்த இன்ஜினில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கொடி அசிச்சு வச்சு அப்படியே முதல்வர் என்ன பண்ணுறாரு, மாசா வராரு. ஒரு விழான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்வர் டக்குன்னு வந்து கொடி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம முதல்வர் விஜய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஆனால் சதுக்கத்தில் தொடங்கி பெரம்பூர் வரைக்கும் 29A அப்படிங்கிற வழித்தட பேருந்தில் அவரே ஏறி பயணிகளோட உட்காந்து ஜாலியாக அப்படியே ஏறி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. டிக்கெட் எடுத்துகிட்டு 14 டிக்கெட்டு ஒரே ஆளாக எடுத்துகிட்டு பயணிகளோட போயிட்டே இருந்துக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களை அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே பேசிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு நிறையா விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே. என்ன மாற்றத்தை நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு துறையில் நிறைய மாற்றங்களில் இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் ஸ்மார்ட் கார்டு மூலியமாக தான் டிக்கெட் பெறுற வசதி வரப்போது. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ரியல் டைமில் கண்காணிப்பு எப்படின்னா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலம் பேருந்து எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு மொபைல் வழியாகவே நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக ப்ரைவேட்லாம் நம்ம புக் பண்ணுறப்ப பஸ்ஸெல்லாம் புக் பண்ணுவோம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுவோம், மெசேஜில் வரும்ல, அது மாதிரி இந்த பஸ்ஸும் கொண்டு வர போகிறாங்களாம். இதுக்கப்புறம் 300 பேருந்துகளில் சென்னை MTCக்கு மட்டும் 65 பேருந்துகள் கொடுக்குறாங்க. மற்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, சேலம், விழுப்புரம், கும்பகோணம் இந்த மண்டலுக்கெல்லாம் பிரித்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் நம்ம சேனலுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மக்களோட சேர்ந்து ஒரு பயண வசதிகள்லாம் மேம்படுத்துறதெல்லாம் நிஜமாகவே ஒரு நல்ல விஷயந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இந்த பேருந்து ஓட போகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்தார், அப்படியே கொடி அசைச்சிட்டு நார்மலாக போயிடாமல்
ஸோ மக்கள் அது எப்படி பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் உள்ள சீட் கெப்பாசிட்டிலாம் பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க. சீட்லாம் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இது மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ டிரைவர்ஸ் கண்டக்டர் பி சேஃப், நல்லா சூப்பராக வண்டி ஓட்டுங்க, நல்ல பேருந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருமே ஒரு பயனடைகிற வரையில் இது இருக்கும். ஏன்னா 127 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி 300 பேருந்துகளை கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த அமலுக்கு கொண்டு வந்து மக்களுடைய பார்வையில் மக்கள் யூஸ் பண்ணிக்கிற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போ என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.